இந்த குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே, இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். இவர் பணம் கொடுத்த எனது கட்சிக்காரர் பணத்தை ஒரு நாள் திரும்ப கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டதற்கு இந்த குரங்கு குப்பன் என்ன பதில் அளித்திருக்கிறார்? வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கும் பழக்கம் எங்கள் குரங்கு வம்சத்துக்கு இல்லை என்று பேசியிருக்கிறார். இதெல்லாம் எங்க ரேஞ்சுக்கு ரொம்ப சின்ன மேட்ரு. போய் பெருசா அதான் கொண்டு வா. அண்ணே, இதுக்காக நான் போய் தாவூத் இப்ரான் கூட சண்டை போட முடியும்? இந்த பெரிய பெரிய சிலை செய்கிறவங்கலாம் ஒரு சின்ன அம்மிக்கல் கொத்தி கொடுக்குறது இல்லையா, அந்த மாதிரி நினைச்சு கொஞ்சம் கொத்தி கொடுங்கண்ணே. இதுதான் எல்லாம். மக்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் போதுமான அளவு அடைந்தால் என்ன நடக்கிறது? நாங்கள் நடக்கும் பணப்பை போல நடத்தப்படுவதில் சோர்வாக இருக்கிறோம். நாங்கள் ஒப்புக்கொள்ளாத திட்டங்களை நமக்கு கட்டாயமாக உணவளிக்கிறார்கள். கருப்பு மிதி உகோங் என்பது அவர்களின் பொய் தேவைகளை தேவைப்படவில்லை என்பதற்கான சான்று. மகிழ்ச்சி மற்றும் தரத்தை முன்னிலைப்படுத்தும் விளையாட்டுகளை ஆதரிக்கிறோம். கேட்கவில்லை. தொடர்ந்து நடைபெறும் உரை நடவடிக்கைகளில் இருந்து ஒரு இடைவெளி. இந்தாங்கண்ணே. अरे वो सुअर की बच्चे, मुझे बेवकूफ समझ रहे हैं क्या? 3 लाख मांगा तो 3000 दे रहे हैं. அண்ணா, நீங்க ஏதோ கோவமா திப்பின்னு தெரியுது, ஆனா என்னதான் புரியலண்ணா. 3 ரூபானா 3 லட்சம் தான் முட்டாள். நாம் உண்மையான உலக பிரச்சனைகளால் தாக்கப்படாமல் அற்புதமான உலகங்களில் ஓடலாம். விளையாட்டு தொழில்நுட்பம் குறிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் அரசியலை எங்கள் த்ரோட்டுக்கு தள்ள முயற்சிக்க வேண்டாம். நல்ல விளையாட்டுகளை உருவாக்குங்கள். அவற்றை பரவசமாக அனுபவிக்க விடுங்கள். இது எவ்வளவு எளிது. இதுக்கு மேல எங்கடா தனியா கூட்டு போற? ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம், சொல்லு. சொல்றேங்க. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சொன்னேன்னு யார்ட்டும் சொல்லிடாதீங்க. என்னடா இதோ பான ஆரம்பிச்சு நிறுத்திட்ட? நான் சொன்னேன், எப்படியாச்சும் மாத்திருந்தேன். ஐயா, ரொம்ப பசிக்குது. ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கொடுங்களா? ஐயோ, கையில கூப்பிடுறாரு. இதுக்காக ஒரு கமிஷனர் எப்படா கூப்பிடுவா? விடுங்க. ஃபிகரா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா? மால்தானே நீங்க. இந்தா ஓட்டனா. பகுதி நாடு உண்மையானது. சமூக ஊடகம் புதிய மங்கீட்டிங்கை மகுவானிக்கிறது. சந்தைப்படுத்தல் திட்டங்கள் மற்றும் பணம் செலுத்திய விமர்சனங்களை மறக்குங்கள். கருப்பு மிதி உகோங் பழமையான முறையில் வாய்மொழி மூலம் ஒரு நிகழ்வாக மாறியது. விளையாட்டு ஆர்வலர்கள் டெமோவை பார்த்து அவர்கள் களிப்பில் மயங்கினர். தலைவன் பண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், வேத்திலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர்வாள். ஊடகம் வெடித்தது. ட்விட்டர், பேஸ்புக், ரெடிட், நீங்கள் பேர் சொல்லுங்கள், அனைவரும் மங்கி கிங் பற்றி பேசுகிறார்கள். ஸ்ட்ரீமர்கள் டெமோவை பல மணி நேரம் விளையாடி வருகின்றனர். யூடியூப் ஆர்வலர்கள் ஒவ்வொரு ட்ரெய்லர் பிரேமையும் முறையே உடைத்து காட்டினார்கள். அந்த பரப்புரை இயற்கையானது, உண்மையானது மற்றும் நிறுத்த முடியாதது. இது உண்மையாக சிறந்த ஒரு விளையாட்டின் சக்தியை காட்டுகிறது. இது மக்கள் மீது கட்டாயமாக அல்லது மானிப்புலமாக இருக்க வேண்டியதில்லை. இது நல்லதானால் அது தீயை போல பரவிவிடும். கருப்பு மிதி உகோங் விளையாட்டு சமுதாயத்தின் சக்திக்கு ஒரு சான்றாக உள்ளது. My name Jackson என்ற ஜாக்கி. அப்படியா? இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் ஒரு லவ் மேட்டரா அவளை பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தேன் சார். யாரோட லவ்? உங்க பொண்ணோட லவ். என் பொண்ணோட லவ்? உங்க பொண்ணு ஒரு ஹைப்பர் ஸ்டார்ட் உள்ள பிகரை தாறுமாறா வெறித்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையன் அவளை ரொம்ப டீப்பா இறங்கி லவ் பண்ணிட்டு இருக்கான். இது விஷயமா அவளை பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தேன் சார். யார் அந்த பையன்? அதுக்குள்ள மர்ம பிள்ளை பார்க்கணும் ஆசை உங்களுக்கு. It's me. What happened? நீயா? Yeah. Okay. பிரிவு 5 விளையாட்டு ஆர்வலர்களை சுரண்டுதல். இன்றில்லை. சீட்டு பேபியிங் எஸ் லிட்டில் ஸ்கீம் எதிர்மறையாக மாறியது. ஒரு வெற்றி விளையாட்டில் நுழைந்து அதை தங்கள் திட்டத்தை முன்னெடுக்க பயன்படுத்தலாம் என்று நினைத்தனர். ஆனால் விளையாட்டு ஆர்வலர்கள் அவர்களை புரிந்து கொண்டனர். நாங்கள் முட்டாள்கள் அல்ல, நம்மை விளையாட்டில் ஈர்க்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். இவனை இன்னைக்கு எப்படியா போட்டுறேன்டா. யாரு நீ? ஏற்கனவே போய் ரைட் அவுட், இப்ப மறுபடியும் போன வச்சுக்க நல்லா இருக்கு லெஃப்ட் போயிடும். அப்ப என்னடா பண்றது? கவலைப்படாத, இவனை க்ளோஸ் பண்றதுக்கு ஆந்திரா கடப்பால இருந்து பாம்பர வச்சிருக்கேன்.
இப்ப போறானே அவனை க்ளோஸ் பண்றது தானே பேசிக்கிட்டு இருக்கியே? ஆமா. அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாம்பு வாங்குறதுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன். ஸ்பான்சர் பண்றீங்க? டேய் ஸ்பான்சர் பண்றாரா? புரிந்து கொண்டனர். நாங்கள் முட்டாள்கள் அல்ல, நம்மை விளையாட்டில் ஈர்க்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். கருப்பு மிதி உபம் வெற்றி விளையாட்டு ஆர்வலர்களை சுரண்ட முயற்சிக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கு ஒரு தட்டுப்பிடிப்பு ஆகும். இது நாங்கள் உண்மைத்தன்மை, படைப்பாற்றல் மற்றும் அதற்கும் மேலாக மகிழ்ச்சியை மதிக்கிறோம் என்பதை காட்டுகிறது. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நான் மேட்ருக்கு வர்றேன். என் ஏரியாவுல விளக்கெரியல. ஒரு மிகப்பெரிய அரசியல் பேசிட்டு இருக்கா. என்கிட்ட படி சிக்கினா நாங்கள் பணம் சம்பாதிக்கும் மாடிகளாக நடத்தப்படுவதில் முடிவுக்கு வந்தோம். நாங்கள் எங்கள் அறிவு மற்றும் ஆர்வத்தை மதிக்கும் விளையாட்டுகளை விரும்புகிறோம். கருப்பு மிதி உபம் இதை புரிந்துள்ளது. மற்றவர்கள் இதன் எடுத்துக்காட்டிலிருந்து கற்றுக்கொள்வார்கள் என நம்புகிறோம். நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே. யாரு வெத்த பிள்ளையோ இருக்கானான்னு கிட்டக்கு போய் பார்ப்போம். என்ன தவிடு முடியா கிடக்கு. அத பாதி மனுஷா அந்த ஸ்டேரிங்க மட்டும் இருக்க பிடிச்ச மணிக்கே உட்கார்ந்துருக்கானே. பத்தல போனா பாட்டா போடுறா. ஓகேவா? இது என்ன கண்ட? உள்ள போய் பாரு. நிறுவனம் தான் எல்ஜிபிடிக்காக தனித்தனியா அவங்களுடைய லோகோ டிசைன் பண்றது, அவங்களுடைய பிரைட் டேயை கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி பல நிறுவனங்களும் இந்த எல்ஜிபிடிக்யூவை ப்ரமோட் பண்றாங்க. என்னடா விக்கி சொல்ற, இதப்போ எவனாவது ப்ரமோட் பண்ணுவானா அப்படின்னு கேட்டா இதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கணும்ல. இந்த நிறுவனங்கள்லாம் ஏன் இந்த எல்ஜிபிடிக்யூவை ப்ரமோட் பண்ணணும்? அதுக்கான ஒற்றை ரீசன் பிளாக் ராக். இப்போ சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அங்க போய் வெளிநாடுகள்ல லோன் எடுக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட 2 இண்டெக்ஸ் கேட்பாங்க. ஒன்னு CEI, இன்னொன்னு ESG. ஒரு நிறுவனம் அவங்களுடைய நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை சரியா நடத்தல அப்படின்னு சொல்ற ஒரு புகார் வந்தது அப்படின்னா உடனே அவங்களுடைய CEI இண்டெக்ஸ் பாதிக்கப்படும். லோன் கொடுக்க மாட்டாங்க, அந்த நிறுவனத்தை ஷேர் யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட்டை பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன செய்யும்னா அப்படியே கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நிறுவனத்தால வளரவே முடியாது. வேற வழியே இல்லாம அவனுடைய CEI இண்டெக்ஸும் ESG இண்டெக்ஸ் அப்படிங்கறத கூட்டுறதுக்காக இவன் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? இந்த மாதிரி எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு ரொம்ப பெரிய அளவுல முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும். நான் எவரு மெக்கோனே who am I? நான் யாரு? டேப்லெட் சாப்பிடு. இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ. டேப்லெட் சாப்பிடு. புட்டு போல சொல்லு. 2 நாளா உன்னை காணோம் தேடி பாக்குறவங்க என்ன பைத்தியன்றானுங்க. சோ சாரி டாக்டர். நான் 2 நாளா நம்ம ஹாஸ்பிடல் அட்ரஸ் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். நான் ஹாஸ்பிடல் தானே இருந்தேன். என்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்கலாம்ல. உனக்கு இருக்க வியாதிக்கு நீ வெளியே அலைய கூடாது. கரெக்ட். உனக்கு மெமரி லாஸ். அழகான கிராபிக்ஸ் மற்றும் பேட்டல் விளைவுகள். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாட விரும்பும் அற்புதமான காட்சி உள்ளது. ஈர்க்கக்கூடிய போராட்டம் வேகமாகவும் சவாலானதாகவும் உள்ளது. போராட பல்வேறு எதிரிகளை கொண்டுள்ளது. வளமான கதை.
இந்த விளையாட்டு சீன கிளாசிக் நாவல் மேற்கையாடு பயணம் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது கதாபாத்திரங்கள் மற்றும் கதைகளால் நிரம்பியுள்ளது. அழகான சூழல். இந்த விளையாட்டின் உலகம் பண்டைய சீனாவில் அடிப்படையாக்கப்பட்டு ஆராய்வதற்கு ஈர்க்கக்கூடிய இடமாக உள்ளது. சந்தேகத்திற்குரிய நெறிமுறைகள். விளையாட்டின் உருவாக்குனர் அறிவியல் சொத்துக்களை திருடுதல், தொழிலாளர்களை எக்ஸ்ப்ளாய்டட் படுத்துதல் போன்ற அநெறிமுறைகளை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர்லாம் சாரி சுத்தி வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் ரசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பழம் இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜினால எஸ்கேப் ஆயிருக்காயா? ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சி யார் காப்பாத்துறது? அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? சின்ன மூளை சுருங்கி போச்சு, பெரிய மூளை இது இங்கி போச்சு. எதனால டாக்டர் இப்படி ஆச்சு? சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அரைப்படல் அடித்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ ஒரு கண்டிஷன் மெமரி லாஸ். அப்ப அவருக்கு பழசெல்லாம் ஞாபகமே வராதா? ஒய் நாட்? பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினா கண்டிப்பா ஞாபகம் வரும். இல்லாட்டி ரூமுள்ள கூட்டு போய் கும்மு கும்மு கும்முன்னு குத்துனா ஞாபகம் வரும். எனக்கு அப்படிதான் ஞாபகம் வரும். உருவாக்குனரின் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் உள்ள தொடர்புகள். விளையாட்டின் உருவாக்குனர் ஷாங்காய் கேம் சயின்ஸ் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்புகள் கொண்டுள்ளார். விவாதத்திற்குரிய தொடர்புகள். விளையாட்டின் தயாரிப்பாளர் செங் ஃபெங் பாண்ட் சீன இராணுவத்துடன் தொடர்புகள் உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். வெளிப்படைத்தன்மையின் குறைவு. மேம்பாட்டாளர் தனது மேம்பாட்டு செயல்முறை அல்லது விளையாட்டின் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் குறித்து வெளிப்படையாக இல்லை. மொத்தத்தில் இந்த விமர்சனங்கள் சில விளையாட்டு வீரர்களை விளையாட்டை ஆதரிக்க விரும்புகிறார்களா என்பதில் சந்தேகம் எழுப்பியுள்ளன. இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா? ஆனா அவன் இந்த அளவுக்கு செப்படுக்கல. ஒரு 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். அதுல எப்படி பிள்ளைக்கு வளைஞ்ச கூடாதுக்காக ஒரு ஆப்பு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சிருக்காயா? அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. என்ன அடி? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்கீங்க. எப்படி எல்லாம் உன் காலில் வந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒன்னே எச்சரிச்சுக்கிறேன். என் கட்சி தொண்டரின் காலிலே இருக்க சுண்டு வரலிலே ஒரு குண்டுமணி அளவு ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் சந்தேகம் எழுப்பியுள்ளன. மொத்தத்தில் கருப்பு மீது வுகாங் என்பது நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்களை கொண்ட ஒரு சிக்கலான விளையாட்டு. அதை விளையாட விரும்புகிறார்களா என்பதை கையாள்வது ஒவ்வொரு நபரின் முடிவாகும். ஏன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு நீ நிம்மதியா தூங்குறியா? உனக்கு மெமரி லாஸ் ஆனாலும் லாஸ் ஆகாட்டினாலும் உன்னைய உண்டு இல்லைன்னு ஆக்காம விட மாட்டேன்டா.